யாரை வேணாலும் திருப்திப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து திருப்திப்படுத்தினா என்னங்க அர்த்தம்? நீங்கள் வாங்க எலெக்ஷன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதுவே திருப்திப்படுத்துறது தான். இப்போது விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா வராங்க. உங்களுக்கு சீட்டு இருக்குது, கௌரவமான சீட்டு தரேன், செலவு கூட நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணிக்கிறோன்ட்டாங்கன்னா வரமாட்டாங்க சொல்ல போகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுக்குறேன், ஆட்சியிலையோ சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லேயோ உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்குறேன், வருவாங்களா வரமாட்டாங்களா? இந்த மாதிரியெல்லாம் எல்லாரையும் சிறு கட்சியெல்லாம் இழுத்துருவாங்க. இழுக்க முடியாதது ரெண்டு கட்சியாக தான் இருக்கும். ஒன்று சீமானை இழுக்க முடியாது, ஒன்று விஜய் இழுக்க முடியாது. ஏன்னா சீமான் நெடுங்காலம் பயணப்பட்டுட்டார், தனியாக இருந்தே நெடுங்காலம் பயணப்பட்டார். அவருக்கு கடுமையான ஈகோ இடிக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். விஜய் மாயையில் இருக்கிறார், ரசிகர் கூட்டம் மாயையில் இருக்கிறார், அதனால் அவரும் வரமாட்டார். அந்த மாயை பெரிய இழப்பை விட்டுட்டு வந்துக்கிறார். நான் வருஷத்துக்கு 500 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்துக்கிறார். அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் ஒரு டெபுட்டி சிஎம்காகவும் வரப்போகிறார். அடுத்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து வரலான்னாக்கா வராது. ஒருவேளை ஜனநாயகம் படம் அவருக்கு ஏதாவது பாடத்தை கற்பித்தால் அது எப்படி கற்பிக்கும்? நான் சொல்கிறேன் கேளுங்க. நான்லாம் விஜய் படம் தேட்டரில் போய் பார்த்து நின்று பார்க்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன் அப்படின்னா என் பாலிசிக்கு அவர் ஒத்து வரல, என் மதத்தை அவர் மதிக்கலை, ஏமாத்துறாரு. என் மதத்தில் இருக்கிறவங்கள ஏமாற்றிக்கிறார், அவர் குழப்பம் நடத்துகிறாரு. என்னையே ரொம்ப வருஷமாக ஏமாற்றிட்டார் நான் நினைக்கிறேன். வெறும் விஜய்னு பேரை போட்டு ஏமாற்றியிருக்கார். எப்போ அவர் ஜோசப் விஜய்னு எங்களுக்கு தெரிஞ்சுதோ, இப்போ ரஜினிகாந்தோட சொந்த பேர் சிவாஜி ராவ். அந்த சிவாஜி ராவ் பாஸ்போர்ட்டில் அதில் இதில் அப்படி தான் இருக்கிறதா இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஆதார் கார்டெல்லாம் அப்படி தான் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஓட்டர் ஐடி கூட அப்படி தான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, சொல்கிறாங்க. நான்லாம் கூட போயஸ் கார்டெலாம் போய் அவர் வீட்டாண்டெல்லாம் போய் பிஜேபிக்கு காசெல்லாம் அந்த ஏரியாலாம் போயிட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கேருந்து கொஞ்சம் சொன்ன தகவல் தானோட நான் ஒன்றும் அதெல்லாம் பெருசாக ஆராய்ச்சி பண்ணல. அவருக்கு பேர் ரஜினிகாந்தாக இருக்கும், ஆனால் அவர் ரெக்கார்டு வயசு இப்படி தான் இருப்பார். அதனால எங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது?